தேங்க்யூ மேம். இது நீங்க கொஞ்சம் ஸ்டைல் வசந்த திலகா போயிட்டீங்க. ஓ, நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். ஜெயலக்ஷ்மி 48 தானமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 48 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 49. ஓகே மேம். बिभ्राणेत मनोज्ञयावकरसम् बिघ्राणे मनज्ञो यावकरसम् बिघ्राणे मनोज्ञ याव ஃபர்ஸ்ட் வேர்டு கடமா ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்லுங்க. बिभ्राणे न ओ बिभ्राणेन मनोज्ञ यावकरसम् கரசம் ஏன் மேல தூக்குறீங்க? करसम् बिभ्राणेन मनोज्ञयावकरसम् बिभ्राणेन मनोज्ञ यावकरसम् बिभ्राणेन मनोज्ञ यावकरसम् मञ्जुद्वदन्नोपुर मञ्जुद्वदन्नूपुर मञ्जुद्वनन्नूपुर श्लेषालङ्कृतिशालिना नखमणि श्लेषालङ्कृतिशालिना नखमणि श्लेषालङ्कृतिशालिना नखमणि जातप्रसादश्रिया 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 एकेनैव पथेन देवी एकेनैव पतेन देवी एकेनैव पतेन देवी महिषध्वंसे महीयस्तरः महिषध्वंसे महीयस्तरः महिषध्वंसे महीयस्तरः श्लोकोऽयं रचितस्त्वयेति विभूताः श्लोकोऽयं रचितस्त्वयेति विभूताः श्लोकोऽयं रचितस्त्वयेति विभूताः संश्लाघनं कुर्वते संश्लाघनं कुर्वते संश्लाघनं कुर्वते बिभ्राणेन मनोज्ञयावकरसम् बिभ्राणेन मनोज्ञयावकरसम् बिभ्राणेन मनोज्ञयावकरसम् मञ्जोद्वनन्नोपुरश्लेषालङ्कृतिशालिना नखमणि मञ्जुद्वनन्नूपुरश्लेषालङ्कृतिशालिना नखमणि मञ्जुद्वनन्नूपुरश्लेषालङ्कृतिशालिना नखमणि जातप्रसादश्रिया 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 சேர்த்து சொல்றேன். बिभ्राणेन मनोज्ञयावकरसम् मञ्जुध्वनन्नोपुरश्लेषालङ्कृतिशालिना नखमणि जातप्रसादश्रिया बिभ्राणेन मनोज्ञयावकरसम् मञ्जुध्वनन्नूपुरश्लेषालङ्कृतिशालिना नखमणि जातप्रसादश्रिया बिभ्राणेन मनोज्ञयावकरसम् मञ्जुध्वनन्नूपुरश्लेषालङ्कृतिशालिना नखमणि जातप्रसादश्रिया एकेनैव पदेन देवी महिषध्वंसे महीयस्तरः एकेनैव पदेन देवी महिषध्वंसे महीयस्तरः एकेनैव पदेन देवी महिषध्वंसे महीयस्तरः
श्लोकोऽयं रचितस्त्वयेति विबुधाः संश्लाघनं कुर्वते श्लोकोऽयं रसितस्त्वयेदि विपुता संश्लाघनं कुर्वते श्लोकोऽयं रसितस्त्वयेदि विपुता संश्लाघनं कुर्वते बिभ्राणेन मनोज्ञया वकरसं मञ्जुद्वनन्नूपुरश्लेषालङ्कृतिशालिना नगमणि जातप्रसादश्रिया एकेनैव पदेन देवि महिषद् वंशे महीयस्तरः श्लोकोऽयं रसितस्त्वयेदि विपुता संश्लाघनं कुर्वते वेरी गुड ஏகேனைவ பதேன தேவி தேவின்னு கூப்பிடுறார் மூணாவது லைன் தேவின்னு கூப்பிடுறார் ஏக ஏனைவ அப்படின்னு பிடிக்கணும் ஏக ஏனைவ பதேன ஒரே காலில் உள்ள ஒரே பதத்தால் ரெண்டு காலம் எடுத்துக்கல ஒரே காலால அப்படின்னு எடுத்துக்கணும் தேவியாகப்பட்டவள் என்ன பண்ணா மகிஷத்வம்சே மகீயஸ்தரக மகிஷாசுரனை வதம் பண்ணாள் ஒரே காலாலேயே ஒரே பாதத்தினாலேயே அவனை வதம் செய்ததுனால அவளுக்கு மிகப்பெரிய கீர்த்தி கிடைச்சது மிகப்பெரிய புகழ் கிடைச்சது அந்த புகழை ஸ்லோகோயம் மிகப்பெரிய கீர்த்தி புகழ் அதெல்லாம் அவ சம்பாதிச்சா அப்படிங்கிறார் சம்பாதிச்சா அப்படின்னா புகழ்னா என்ன அவ சொல்லிட்டா கொண்டுட்டா அவ அப்படியே இது பண்ணிட்டா அவ மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டா அப்படின்னு 4 பேர் பேசுற பேச்சா அப்படின்னா இப்ப வதம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவளை புகழறா அவளுக்கு கீர்த்தி புகழ்ச்சி கிடைக்கிறது அப்படின்னா எதனால கிடைக்கும் எப்படி கிடைக்கிறது ஸ்லோகோயம் ஸ்லோகமாக யாரு அவளுடைய அந்த வதத்தை பார்த்து ரசித்து எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னா அந்த மகிமை வாய்ந்த அந்த கீர்த்திய எப்படி அவ சம்பாதிக்கிறான்னா ஸ்லோகமாக சம்பாதிக்கிறாள் எப்படி அந்த ஞானிகள் பண்டிதர்கள் தேவர்கள் எல்லாரும் அப்படியே ஸ்லாகித்து பேசி 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 ஸ்லோகமாக வடித்து அப்படியே ஸ்லோகமா கொண்டு அப்படியே அவளை சந்தோஷப்படுத்துறா அப்ப ரச்சித இனி அவ ரசிக்கிறா அவ பாடுற அந்த ஸ்லோகத்தை அவ ரசிச்சு துவயேதி விபுதாக ஸ்லம் ஸ்லாகனம் குர்வத்தே நீ ரொம்ப அதை பார்த்து ரொம்ப அதிரமணீயமாக நீ சந்தோஷப்பட்டாய் நீ ரசித்தாய் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆயுதங்களை எல்லாமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது யூஸ் பண்ணாமலேயே ஒரே பாதத்தினாலேயே அவனை மகிஷாசுரனை வதம் செய்தாள் இப்ப இந்த ஸ்லோகத்துல என்னன்னா ஒரு பதத்திற்கு 2 அர்த்தங்கள் அப்படியே கொடுத்துட்டு வருவா இந்த லாஸ்ட் 2 லைன்ல வரும் பொழுது பதேன அப்படின்னு வரும் ஏகே ஏக ஏனைவ பதேன அப்படின்னு இருக்கு பதேன அப்படின்னா பதம் ஒரு பாதம் அவளுடைய ஒரே பாதத்தினால் மகிஷனை துவம்சம் பண்ணாள் அப்போ ஒரு மீனிங் அது இன்னொன்னு பதம்னாக்க ஒரு வேர்டு அப்ப இவெல்லாம் ஸ்லோகம் பண்ணா இல்லையா அந்த ஸ்லோகங்கள் பண்றதுக்கு நிறைய வார்த்தைகளை வைத்து அவளால் எல்லாம் கவிகள்லாம் என்ன பண்ணுவா நிறைய பல பதங்களை போட்டு சாதாரணமாக அப்படியே காவியங்கள் இதெல்லாம் அவ ஸ்லோகங்கள்லாம் இயற்றினாலும் இப்பேற்பட்ட தேவிக்கு ஒரு பதமே போரும் அப்படிங்கிறத உணர்த்தறது அப்படின்னு பட்டத்திரி இந்த இடத்துல சொல்றார் சிலேடையாகத்தான் ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தமாக இந்த 2 லைன்லயும் அவர் காமிச்சு கொடுக்கிறார் ஒன்னு பாதம் இன்னொன்னு பதம் ஒரே பாதத்தினால் அவனை வதம் செய்ததால் கிடைத்த கீர்த்தி ஸ்லோகமாக இங்க ஞானிகளாலும் தேவர்களாலும் பாடப்பட்டது அவர்கள் செய்த ஸ்லோகங்கள் பல பதங்களை வைத்து அவர்கள் செய்யாமல் ஒரே பதத்தினாலேயே அந்த ஸ்லோகங்கள் சொல்லி அவளை மகிழ்விக்கிறார்கள்னு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல கொடுத்திருக்காரு அத இப்படி மகிழ்விச்சா இல்லையா இப்படி மகிழ்விக்கும் போது அது எப்படி இருந்தது விப்ராணேன மனோஞ யாவக ரசம் அப்படின்னு பிடிக்கணும் லாக்ஷாரசம்னு ஒரு வார்த்தையை நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்திருப்பீங்க யாவக ரசம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாவக அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாவக அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு 2 அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அது என்னன்னா யாவகங்கிற சொல் ரெட் கலரை குறிக்கிறது இன்னொன்னு
காவிய ரசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாவக்க அப்படிங்கிறது ரெட்டாத குறிக்கிறது. யாவக்க ரசம்னு வரும்போது காவிய அப்படிங்கிற வேர்டு காவிய ரசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த காவிய அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அங்க சேர்ந்து போகும்பொழுது பிப்ராணேன, அப்ப அந்த பாதமாகப்பட்டது எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிரமணீயமா இருக்கு, ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏற்கனவே அந்த யாவக்கங்கிறது ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெட் கலர்ங்கிற வார்த்தையை, ரெட் கலர்ங்கிற அர்த்தத்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ரெட் கலர்னா என்ன, அந்த பாதத்துல ரெட் கலரா என்ன இருக்கு, நலங்கிட்டு இருக்கு இல்லையா? மருதாணியால இட்டிருக்கலாம், இல்ல மஞ்சளையும் இதையும் குழைச்சி இட்டிருக்கலாம். அந்த மாதிரி நலங்கிட்ட அந்த செம்போச்சு பூசிய பாதம். சரி, அது அததான் லாக்ஷா ரசம், காவிய ரசம் அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்படி இருக்கிற அந்த பாதத்தில் மஞ்சுத்வ துவனன் நூப்புர ஸ்லேஷாலங்கிருதி சாலினா நகமணி. நூப்புரம்னா என்ன, காலில் போட்டுட்டு இருக்கு, அதுக்கப்புறம் மேல கண்டக்கால் பரர் வரும்பொழுது அந்த இடத்துல என்ன இருக்கு, நூப்புரம் கொலுசு இருக்கு. கொலுசு இருக்கக்கூடிய அது ஸ்லேஷ அலங்கிருத, ரொம்ப அழகா அலங்காரம் பண்ண, அது அலங்காரம், அந்த பாதத்திற்குரிய ஒரு அலங்காரம். அந்த அலங்காரத்துல அந்த அலங்காரம்னு பார்க்கும் பொழுது இது ஸ்ரிங்காரம் அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. அங்க அந்த ரசம்ங்கிறது எப்படி கொடுக்கப்படுறது, அந்த ஸ்லேஷம் அப்படிங்கிறது, ஸ்லேஷாலங்கிருதி அப்படிங்கிறது, அந்த ஸ்லேஷா அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது அது ஸ்ரிங்காரம். அப்புறம் அந்த காவிய ரசத்தோட கூடிய ஒரு துவனி. ஏன் துவனி, துவனின்னா சத்தம். ஏன் அந்த சலங்கையை போட்டு அவ கீழே காலை வச்சாலே எப்படி இருக்கும், சத்தம் கேட்கும். அந்த சத்தம் எப்படி மென்மையா நடந்தாலே போறோம், நடந்தாலே அந்த சத்தம் ஜல் 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 அந்த சவுண்டு கேட்கும். அது அலங்காரங்களினுடைய ஓடக்கூடிய அந்த துவனியோட கூடிய அந்த காவிய ரசம். ஒரு காவியம் எழுதணும்னா அதுக்கு எவ்வளவு கிராமர் இருக்கு, அதுக்கு அலங்காரம்ங்கிறது ஒரு கிராமர், காலுக்கு அலங்காரம் பண்றதுங்கிறது ஒரு அர்த்தம், காலுக்கு அதே அந்த காவியத்திற்கு அலங்காரம்ங்கிறது ஒரு கிராமர். துவனின்னும் போது அவர் நடக்கும் பொழுது உண்டாகக்கூடிய சத்தத்திற்கு துவனி. அதே காவிய ரசம் எழுதும் போது அதனுடைய துவனி எல்லாம் கரெக்டா இருக்கணும், தாளத்துக்கு ஏத்த மாதிரி அந்த துவனியோ இதுவோ எல்லாம் கரெக்டா வரணும். ஸ்ருதி கூட அங்க எங்க பசங்கினா அவ்வளவு தெரியாது, பட்டுன்னு வேற யாராவது ஒருத்தர் கூட எடுத்தாங்கன்னா அது டக்குன்னு சரியா போயிடும். தாளம் மட்டும் போச்சுன்னா போனதுதான். அந்த மாதிரி துவனி ஆகட்டும் அலங்காரமாகட்டும் அது கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அலங்கிருதி சாலினா நகமணி, அந்த நகம், நகத்தினுடைய நுனி இருக்குல்ல, அந்த நகத்தினுடைய நுனி எல்லாம் வெள்ள வளேர்னு இருக்கு, அப்படியே முத்துக்கோத்தா மாதிரி அவ்வளவு அழகா அந்த ஜல் ஜல் சத்தத்துக்கும் அதுக்கும் பளிர்னு அப்படியே அலங்காரமாக தெரியுது. ஜாத பிரசாத ஸ்ரீயா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த முத்துக்கள் அப்படியே ஏதோ பிரசாதத்தை கையில கொடுத்தா மாதிரி. பிரசாதம் அப்படிங்கிறது என்ன அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, ஒரு பிரசாதம் கிடைக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல பிரசாதத்துக்கு குணம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அந்த பாதம் அத்தனை குணங்களோட கூட ரொம்ப அழகாக பொருந்தி இருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம். ஒரு பதம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் எடுத்துட்டார், யாவக்கங்கிறதுக்கு 2 அர்த்தம் எடுத்துட்டார், அப்புறம் அந்த அலங்காரம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் எடுத்துட்டார், துவனிங்கிறதுக்கு 2 அர்த்தம் எடுத்துட்டார். இப்படி ஒண்ணுத்துக்கும் 2 அர்த்தங்களை கொண்டு அந்த ஸ்லோகத்தை அவ்வளவு அழகா வடிவமைச்சு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற அந்த ஸ்லோகமாகப்பட்டது இவர் நாராயண பட்டத்திரி இப்படி எழுதியிருந்தா அதையே சங்கராச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா ஆனந்தலகரியில அவர் என்ன கொடுக்கிறார், அம்மா இப்படி எல்லாம் இத்தனை வார்த்தை எல்லாம் சொல்லி உன்னுடைய புகழ ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் வச்சு பட்டத்திரி பாடினார். அதுக்கு மேல அவரால் எப்படி பாடுறதுன்னு அவருக்கு தெரியல. அதையே சங்கராச்சாரியார் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, பவானி 4 வாயால உன்னுடைய புகழப்பாட பிரம்மாவால முடியல, 5 வாயால உன்னுடைய புகழப்பாட சிவனால முடியல, 6 வாயால உன்னுடைய புகழைப்பாட கந்தனால முடியல. சரி, இவாளாலாம் இவ்வளவு முடியலையே, இவாளுக்கெல்லாம் இவ்வளவுதான் வாய் இருக்கு அப்படின்னா ஆதிசேஷனுக்கு 1000 வாய் இருக்கே, அவனாவது பாடுவாதான்னு பார்த்தா அவனாலையும் முடியல. அப்படி இருக்கிறப்போ வேற யாரால எத்தனை சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு எத்தனை அர்த்தங்களை வைத்துக் கொண்டு எப்படித்தாமா உன்னை பாட முடியும்னு சொல்லி சங்கராச்சாரியார் இப்படி கேட்கிறார். சரி, நமக்கு எல்லாம் இதுல புரிஞ்சது. ஒரே ஒரு டவுட் வரும், தெரிஞ்சிருக்கலாம், நான் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம், டவுட் வரலாமோ, அப்படி வரவாளுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுக்கலாம்னு. பிரம்மாக்கு 4 தலைன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆறுமுகனுக்கு 4 தலைன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆதிசேஷனுக்கு 1000 தலைன்னு தெரியும், சிவனுக்கு எங்கேந்திரா 5 தலை வந்தது அப்படின்னு யோசித்தால் சிவனுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பெயர்கள் உண்டு, 5 தலைகள் கொண்ட சிவன். அதனால அவர் சிவனுடைய 5 தலை இருக்கு அவருக்கு. அதனால 5 வாயால் அவராலையும் உன்னுடைய புகழை பாட முடியல. அப்படிலாம் இருக்கும் பொழுது
நான் மட்டும் எங்கேருந்து பாட போறேன் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியார் ஆனந்தலகரியில அதை ரொம்ப அற்புதமா விளக்கியிருப்பார். அந்த மாதிரிதான் இவர் ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தத்தை தான் இவரால் வரிக்கு வரி கொடுக்க முடிஞ்சுது. இதுக்கு மேல எத்தனையோ அர்த்தங்கள், இதுக்கு மேல எவ்வளவு புகழ்கள், இதுக்கு மேல எவ்வளவு சொல்ல அலங்காரங்கள் பண்ண முடியுமே, இதுக்கு மேல பண்றதுக்கு எனக்கு திறமை இல்லை, என்னால தெரியலையே, அப்பேற்பட்ட பாதம் உன்னுடைய பாதம், அந்த பாதத்தை நான் வணங்குகிறேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மீனா ஹரிதீர்த்தம் சொல்றேங்க. விப்ராணேன மனோஜயாவகரசம் மஞ்சுத்வனன்னோ புரஸ்லேஷாலங்கிருதிசாலினா நகமணி ஜாத பிரசாத ஸ்ரீயா ஏகேனைவ பதேன தேவி மகிஷத் வம்சே மகீயஸ்தரக ஸ்லோகோயம் ரசிதஸ்வதே त्वयेति विबुधा संश्लाघनं कुर्वते. very good. Next one, உலகாம்பாள். சொல்றேன் மாமி. விப்ராணேன மனோஞயாமகரசம் மஞ்சுத்வனன்னோ புரஸ்லேஷாலங்கிருதிசாலினா நகமணி ஜாத பிரசாத ஸ்ரீயா ஏகேனைவ பதேன தேவி மகிஷாத் வம்சே மகீயஸ்தரக ஸ்லோகோயம் ரசிதஸ்வயேதி விபுதா சம்ஸ்லாகனம் குர்வதே. very good. ஷாமளா. Yes, Mami. விப்ராணேன மனோஜயாவகரசம் மஞ்சுத்வனன்னோ புரஸ்லேஷாலங்கிருதிசாலினா நகமணி ஜாத பிரசாத ஸ்ரீயா ஏகேனைவ பதேன தேவி மகிஷா வம்சே மஹீயஸ்தரஹ ஸ்லோகோயம் ரசிதஸ்வ ஏதி விபுதா சம்ஸ்லாதனம் குர்வதே. very good. Next one, சுகுணா. சொல்றேன் மாமி. ஸ்வம் சம்போர்மகிஷி பவஸ்ய கசுதே त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते दैत्योऽयं महिषी भवन्नो भगतः दैत्योऽयं महिषी भवन्नो भगतः सोऽयं कथं क्षम्यते इत्थं नो पुरनिस्वनैरिव वदन् इत्थं नो पुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषम् पिष्णन् परित्रायताम् त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते दैत्योऽयं महिषी भवन्नो भगतः सोऽयं कथं क्षम्यते दैत्योऽयं महिषी भवन्नो भगतः सोऽयं कथं क्षम्यते
दैत्योऽयां महिषी भवन्नु भगतः सोऽयं कथं क्षम्यते इत्थं नो पुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा इत्थं नूपुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा इत्थं नूपुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पिष्णन् परित्रायता शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पिष्णन् परित्रायताम् शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पिष्णन् परित्रायताम् त्वं शम्भोर्महिषी भवस्य गसुते तेनोपहासायते दैत्योऽयां महिषी भवन्नु भगतः सोऽयं कथं क्षम्यते इत्थं नूपुरनिस्वनैरिव वदन् पादस्त्वदीयोरुषा शस्त्रप्रग्रहणात् पुरैव महिषं पिष्णन् परित्रायताम् வெரி குட். பர்வதகுமாரியே அப்படின்னு கூப்பிடுறாரு இதுல. துவம் சம்போர் மகிஷி, சம்போஹோ மகிஷி அப்படின்னா மகிஷி அப்படின்னு இவளை சொல்றார். ஏன் சம்போ, அவர் மகிஷன். யார்? பகவான் ஈஸ்வரன் மகிஷன், அதனால இவ மகிஷி. நீ சம்புவின் மகிஷி, சம்புவின் பத்னியாக இருக்க. அதனால அவருக்கு என்ன வாகனம்? என்ன? ரிஷபம், காளை வாகனம், ரிஷப வாகனம். அப்படி ரிஷப வாகனம் கொண்ட பரமேஸ்வரன், அவனோட பத்திரியா நீ இருக்க. அதனால இந்த மகிஷாசுரம் வரும்போது சண்டைக்கு வந்தானோ இல்லையோ, அவனை நீ வதம் பண்ணியோ இல்லையோ, அவன் வரும்பொழுது எப்படி வந்தான்? தேனோபஹாசாயத்தே தைத்தியோயாம். தைத்தியன்னா அசுரன் அர்த்தம். சுரன்னா தேவர், தைத்தியன்னா அசுரன். இது முன்னாடி உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நிறைய கேட்டுட்டேன். மகிஷி பவன்னு பகதக சோயம் கதம் க்ஷம்யதே. அந்த மகிஷன் என்ன பண்ணா? அதனால அந்த அந்த அரக்கன் என்ன பண்ணான்? அவன் அந்த அசுரன் என்ன பண்ணா? மகிஷ உருவம் எடுத்துட்டு வரான். அவன் அதான் உருவத்தை எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிப்பார்ல. அதனால இவ காளை வாகனம் இவனுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால மகிஷ அது உருவம் எடுத்துட்டு அங்கேருந்து எரும உருவத்தை கொண்டுட்டு என்ன பண்ணிட்டு வரான் அப்படின்னாக்க, தேனோப ஹாசாயத்தை உன்னை இவளை பரியாசம் பண்ணிட்டு நிக்கிறான். சும்மா சாதாரணமாலாம் வரல, பரியாசம் பண்ணிட்டு எகத்தாளம் பண்ணிட்டு அட்டகாசமா சிரிச்சுட்டு அங்கேருந்து அவன் நிக்கிறான். அப்படி இருக்கிற அவன் மகிஷோபவன் நுபகதஹா சோயம் கதம் ஷம்யதே. சரி, அப்படி அவன் நிக்கிறப்போ உன் பாதத்துல விதத்துல அவன் ஏதாவது நமஸ்காரம் பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ஷம்யதே அப்படின்னா எங்கேயாவது உன் பாதத்தை பிடிச்சின்னு அவன் பிடிச்சிட்டு இருந்தான்னா நீ ஏதாவது அவனை மன்னிச்சிருப்ப. ஆனா நீ அவனை எப்படி பண்ணிப்ப? இப்படி அவன் அட்டகாசம் பண்ணிட்டு உன்னை ஏளனம் பண்ணிட்டு உன்னை பார்த்து சிரிச்சுட்டு உன்னை பரியாசம் பண்ணும் பொழுது யாருக்காவது மன்னிக்க தோணுமோ? தோணாது. அப்படி அதுக்கெல்லாம் அவனுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ஆகும் பொழுது நீ என்ன பண்ற? இத்தம் நூபுர நிஸ்வை நிஸ்வனைரி வவதன். நூபுரம்னா சலங்கை, கொலுசு போட்டு கொண்டிருக்கிற அந்த பாதத்தினால் நீ அவனை பாதஸ்பதியோ ருஷா, அவனை நீ வதம் பண்ற. கொலுசு போட்டுக்கொண்டு சலங்கைகள் கொண்ட அந்த சப்தம், நீ ஒண்ணு பேசவே இல்லை. அவன் எகத்தாளமா என்ன பண்றான்? சிரிக்கிறான், அட்டகாசம் பண்றான், ஆர்ப்பாட்டம் பண்றான், கேலி பண்றான், பேசுறான், எல்லாம் பண்றான். ஆனா நீ மட்டும் என்ன பண்ண? சத்தமே போடாமல் அப்படியே ஒரு காலை தூக்கின. என்ன போட்டு இருந்த கால்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொலுசு போட்டு கொண்டிருந்த கால். ஏன் அதை அவ்வளவு இதுவா அண்டர்லைன் பண்ணி அதுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னா, அந்த கால் கொலுசில் உள்ள அந்த சலங்கைகளின் சத்தம் மட்டுமே பேச்சாக கொண்டு அப்படிதான் கொண்டு போறார் அவர். அந்த நோபுர நிஸ்வனைரிவவதன் பாதஸ்வதியோ ருஷா, அது மட்டுமே சத்தம் கேட்கறது. வேற நீ உன்னுடைய வாயால எதையும் பேசல கொள்ளல. அவன் தான் அட்டகாசம் பண்றான், அவன் தான் ஏளனம் பண்றான், பரிகாசம் பண்ணி உன்னை பத்தி கண்ணா பின்னான்னு பேசி உன்னுடைய புருஷனை பத்தியும் கண்ணா பின்னான்னு பேசி அங்க அவன் நிற்கும் பொழுது அவனுக்கு நீ உனக்கு நிச்சயமா மன்னிக்கணும்னு தோணாது. அதனால உன்னுடைய பாத சலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கொலுசுல இருக்கக்கூடிய அந்த சலங்கையின் சப்தத்தை மட்டும் பேச்சா எடுத்துட்டு
ஆயுதங்களை எல்லாம் கையில எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே, ஆயுதமே எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு தான் போன ஸ்லோகத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆயுதத்தெல்லாம் வச்சுட்டா அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாமலேயே அந்த ஒரு பாதமே அவனை பொடி பொடியா ஆக்கிது. அந்த ஒரு பாதமே அவனை பொடி பொடியா ஆக்கித்து. அப்பேற்பட்ட பாதம் உன்னோடது, எங்களுக்கெல்லாம் வேற புகலிடமே இல்லை. அதுதான் சொல்ல வர்றாரு இந்த இடத்துல பட்டத்திரி. அம்மா, அவனுக்கு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் பண்ணா அவனுக்கு நீ வேற வழி இல்ல, உன்னுடைய சலங்கை சத்தம் மட்டுமே பேச்சாக கொண்டு அவனை பீஸ் பீஸா போற மாதிரி நீ வதம் பண்ணு. ஆனா எங்களுக்கெல்லாம் புகலிடம் எதுவுமே கிடையாதுமா, அந்த பாதம்தான் புகலிடம். அதனால நாங்கள் எல்லோரும் உன்னுடைய அந்த பாதத்தில் தான் தஞ்சமடைவோம். நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேண்டிக்கிறார். இததான் நாராயண பட்டத்திரி இவ்வளவு ஈஸியா என்னது ஸ்லேடைய பயன்படுத்துறாரே தவிர இந்த தடவை மகிஷா அப்படிங்கிற வார்த்தையில பாதத்தினுடைய சக்தியும் அதுல பொருந்தி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறார். தேவி பாகவதத்துல இந்த மகிஷாசுர வதத்திற்கு பிறகு, இந்த அழிவுக்கு பிறகு தேவர்கள் எல்லாரும் இந்த தேவிய புகழ்ந்து பாடுறாளா. அத போன ஸ்லோகத்திலேயே சொன்னோம் இல்லையா, புகழ்ந்து அவர்கள் கீர்த்தி கிடைக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், ஒரு பதத்தை வைத்தே ஸ்தோத்திரம் பண்ணினார்கள்னு பார்த்தோம். தேவி பாகவதத்துல அதையே அவள்லாம் எப்படி சொல்றா, அம்மா உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே, நீ விரும்பினால் மட்டுமே, எதுவுமே அவன் நினைக்கணும், எதுவுமே அவன் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். அவள் அருளால் அவன் தாழ் வணங்கி. அதேதான், உமது விருப்பத்தினால் மட்டும்தான், நீ விரும்பினா மட்டும்தான், வலிமை மிக்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருந்தா கூட அந்த அசுரர்கள் எல்லாரும் அவ உயிரை இழக்கணும்னா கூட, அவ உயிர் போகணும்னா கூட, அவளுக்கு மோட்சகதி கிடைக்கணும்னா கூட இவ விரும்பினாதான் முடியும். இல்லைன்னா அறகுறையா விட்டுட்டு போறதுக்கு, அப்படியே போட்டு நசுக்கி போட்டு போறதுக்கு அவளுக்கும் எதை துடிச்சு கடன் விட்டுட்டு போலாம்ல. அப்பையும் நீ விரும்பி இருக்க அவளுக்கு நற்கதி கிடைக்கணுங்கிறத நீ விரும்பி இருக்க. நீ ஒரு வடிவத்தை எடுத்துட்டு இருக்க அப்படின்னா அது உனக்கு ஒரு விளையாட்டு. எல்லாமே உன்னுடைய லீலை, உன்னுடைய கிரீடா சக்தி, உனக்கு ஒரு விளையாட்டு. நீ அதனால இப்படி ஒரு வடிவத்தை எடுத்துட்டு இருக்க, அது தவிர வேற எந்த ஒரு காரணமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவி பாகவதத்துல இந்த மகிஷாசுரன் இறந்த பிறகு அந்த தேவி பாகவதத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு அப்படிங்கறத அவள்லாம் புகழ்ந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுகிறது. உஷா சேகர். त्वं शम्भोर्मगिषीभवस्य कसुते तेनो भगासायते दैत्यो यामगिषी भवन्नु भगदस् सोऽयं कथं शय्यते इत्थं नूपुरनिस्वनैरिभवदन् पादस्त्वदीयोरुषा शस्त्रप्रकरणात् पुरैव मगिषं पिष्णन् परित्रायताम्. வெரி குட். தமிழரசி. தமிழரசி சொல்றேன் மாமி. நமஸ்காரம் மாமி. त्वं शम्भोर्मगिषी भवस्य कसुते तेनो बहासायते दैत्यो यामगिषी भवन्नु भगतः सोऽयं कथं शम्यते इत्थं नूपुरनिस्वनैरिभवदन् पातस्त्वदीयोरुषा शस्त्रप्रक्रहणात् पुरैव मगिषं पिष्णन् परित्रायताम्. வெரி குட். கங்கா வடிவேல். சொல்றேங்க மாமி. त्वं शम्भोर्मगिषी भवस्य कसुदे तेनोपहासायते दैत्यो यामगिषी भवन्नु भगदः सोऽयं कथं शम्यते इत्थं नूपुरनिस्वनैरिभवदन् पादस्त्वदीयोरुषा சத்ரப்ரக்ரகணாத் புரைவ மகிஷம். அப்படிதான் சொன்னேன். சஸ்திரதான் வருதுப்பா, சத்ரன்னு வருது. சஸ்திரப்ரக்ரகணாத் புரைவ மகிஷம் பிஷ்ணன் பரித்ராயதாம். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் சீதம்மாள். சீதம்மாள் சொல்றேன் மாமி. தேவ்யா பங்கஜயோத்ய கோபி மகிஷ. தேவ்யா பங்கஜயோத்ய கோபி மகிஷ. தேவ்யா பங்கஜயோத்ய கோபி மகிஷ. சத்மா மகான் கண்டகஹ. சத்மா மகான் கண்டகஹ
सत्मा महान् कण्टकः पादेनाहत इत्युदोढहसितम् पादेनाकथयित्युधूढहसितम् पादेनाकथयित्युधूढहसितम् सख्या समावेदिते सख्या समावेदिते सख्या समावेदिते सद्यः कण्डकशालिना करतले सद्यः कण्डकशालिना करतले सद्यः कण्डकशालिना करतले नासाद्यपादाम्बुजम् नासाध्यपादाम्बुजम् नासाध्यपादाम्बुजम् कृष्णान्नार्दिविनोदनाय गिरिशः कृष्णान्नातिविनोदनाय गिरिशः कृष्णान्नातिविनोदनाय गिरिशः जीयात् प्रियस्ते शिवे जीयात्प्रियस्ते शिवे जीयात्प्रियस्ते शिवे देव्या पङ्कजयोऽद्य कोऽपि महिषच्छत्मा महान् कण्डकः देव्या पङ्गसयोज्य गोपि महिषत् सत्या महान् कण्डकः देव्या पङ्गसयोज्य गोपि महिषत् सत्या महान् कण्डकः पादेनाहत इत्युदोढहसितं सख्या समावेदिते पादेना कथयित्युढु इत्युडु इत्युदूढहसितम् इत्युदूढहसितं सख्या समावेदिते पादेना कथयित्युदूढहसितं सख्या समावेदिते सद्यः कण्टकशालिना करतले नासाद्य पादाम्बुजम् सत्यः कण्टकशालिना करतले नासाद्यपादाम्बुजम् सत्यः कण्टकशालिना करतले नासाद्यपादाम्बुजम् गृह्णन्नार्दिविनोदनाय गिरिशो जेयात् प्रियस्ते शिवे गृह्णन्नातिविनोदनाय गिरिशो जीयात्प्रियस्ते शिवे गृह्णन्नातिविनोदनाय गिरिशो जीयात्प्रियस्ते शिवे जीयात् प्रियस्ते शिवे जीयात्प्रियस्ते शिवे देव्या पङ्कजयोज्य गोपि சீதம்மாள் ஒரு நிமிஷம். ஜெயந்தி ரகோத்மன் என்ன டவுட்டுமா? குருஜி இந்த கிருண்ணனா இல்ல கிருஷ்ணனா இது? கிருண்ஹன். அப்ப மாத்திக்கணும் இல்லையா குருஜி? ஆமா. ஓகே, தேங்க் யூ. இதுல பாத்தீங்களா? சான்ஸ்கிரிட்ல இருக்கிறத பாத்தீங்களா? இல்ல குருஜி, என்கிட்ட தமிழ் தான் இருக்கு. ரெண்டுமே இருக்கும் அதுல எப்படியும். சரி, ஓகே. ஓகே, கிருண்ஹன் மாத்திக்கணும். ஆமா. ஓகே. देव्या पङ्कजयोज्य गोपी महिषत् सज्जा मकान् कण्टकः पादेनाकचयुज्युधूढहसितं सख्या समावेदिते सत्यकण्टकशालिना करतले नासाद्यपादाम्बुजम् गृह्णन्नातिविनोदनाय गिरिशो जीयात्प्रियस्ते शिवे. வெரி குட். Thank you, ma'am. தேவ்யா பங்கஷயோத்ய கோபி महिषच्छत्मा महान् कण्डकः पादेना हत इद्युदोढ हसितं சக்கியா. சக்கியான்னா இங்க தோழி, சகி அப்படின்னு சொல்லுவோம். தோழிகளை சகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இவ்வளோ நாளை சக்கியை பத்தி பேசாத
இந்த ஸ்லோகத்துல ஏன் சக்கிய பத்தி பேசுறார் அப்படின்னா, சக்கியா சமாவேதித்தே, உமாதேவியினுடைய சக்கியாகப்பட்டவர்கள் இங்க இருந்து கிடுகிடுன்னு யார்கிட்ட போறா அப்படின்னா, தேவியா பங்கஷ யோத்திய கோபி, கிடுகிடன் தேவன் கிட்ட, யார்கிட்ட? பரமேஸ்வரன் கிட்ட போறாளாம். பரமேஸ்வரன் கிட்ட போய் என்ன சொல்றா அப்படின்னா, மகிஷனை பத்தி, யார பத்தி பேசுறா? மகிஷ வேஷம் பூண்டுண்டு ஒத்த வந்திருக்கான் ஒரு அரக்கன். போய் சொல்றா, மகிஷ வேஷம் பூண்டுண்டு ஒத்த வந்தான், அவன் மிகப்பெரிய மகாபாவி, அதுவும் அவன் அப்படியே முள்ளு தைக்கிற மாதிரி இருக்கிற சத்ரு. கண்டகனாக்க முள்ளு, கண்டகம் கண்டக அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு முள்ளு, இன்னும் புலகாங்கிதம் அடைதல் அப்படின்னு அப்படியே ஆப்போசிட் எடுக்கலாம். அந்த முள்ளு தைக்கிற மாதிரியான ஒரு சத்ரு அவன். அப்பேற்பட்ட சத்ரு இப்போ அவன் என்ன தெரியுமா? போய் சொல்றா யார்கிட்ட? அவருக்கு தெரியாது இல்ல இங்க நடந்தது, இந்த போர் நடந்ததோ இந்த வதம் நடந்ததோ எதுவும் பரமேஸ்வரனுக்கு தெரியாது. இந்த சக்கி போய் அங்கேருந்து சொல்றா, இந்த மாதிரி தேவியாகப்பட்டவள் அவனை ஒடுக்கிட்டா, தன்னுடைய பாதத்தாலேயே, ஒரே பாதத்தாலேயே அவனை வதம் பண்ணிட்டா அப்படின்னு சிரிச்சுட்டு போய் சொல்றாளாம். ஹசிதம், அப்படியே ஹசிதம்னாக்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுண்டு குதிச்சுண்டு போய் அந்த தோழியாகப்பட்டவள், ஆஹா ஒரே பாதத்தாலேயே அவள் இந்த இப்பேற்பட்ட ஒரு பாவியானவனை, இப்பேற்பட்ட வேற மாத்து வேஷத்துல வந்தவனை, முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர அரக்கன் சத்ருவை தன்னுடைய பாதத்தினால் வதம் பண்ணிட்டா அப்படின்னு சிரிச்சுண்டே தோழி போய் சொல்றா அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். இங்க கண்டகா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கிறார். ஒண்ணு முள்ளு, முள் அப்படின்ற அர்த்தத்தை ஏன் இந்த இடத்துக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம். அப்படின்னா அவனுக்கு மகிஷ வேஷம், அவனே இவ மகிஷிங்கிறதுனால்தான் அவன் மகிஷ வேஷம் போட்டு நாங்க இந்த மகிஷாசுரன் தான் வந்திருக்கான். அப்பா சரி, ஓ நீ இப்படி வந்தியா, சரி அப்படின்னுட்டு அவ என்ன பண்றா, எல்லாம் வச்சுட்டு இருக்கா கையில, ஆயுதங்கள்லாம் எதுவும் அவகிட்ட இல்லாததெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரே அப்படியே பாதத்தாலேயே முள்ளால எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாதத்தாலேயே எடுத்தாள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த கேட்டவுடனேயே அந்த கண்டக அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டாவது அர்த்தம் கொடுத்தாலும், இப்ப ரெண்டாவது அர்த்தத்துக்கும் இப்ப நம்ம வரணும். இத எப்படி தோழியானவள் சிரித்து கொண்டே போய் பகவான்கிட்ட சொல்றாளோ, சொன்ன மாத்திரத்திலேயே அவர் கண்டகம் உடனே அங்க கொண்டு வரா. சத்திய கண்டக சாலினா, ஒரே சந்தோஷம், புலகாங்கிதம் அடைந்தார். யாரு? பரமேஸ்வரன். அவர் சந்தோஷப்பட்டார். இங்க முள்ளுங்கிற வார்த்தைக்கு முள்ளு மாதிரியான அரக்கன் அவன், முள்ளு மாதிரியான சத்ருவன், முள்ளு மாதிரியான ஒரு எதிரி, அவனை அழித்தாள் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு போய் தோழியாகப்பட்டவள் சொன்ன மாதிரி அவரு புலகாங்கிதம் அடைந்தார், ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். இதை கேட்ட உடனேயே கரதலேன் ஆசாத்திய பாதாம்புஜம் அங்கே ஓடி வராராம். ஓடி புலகாங்கிதம் அடைஞ்சு இப்ப தன்னால அவளுக்கு என்ன பண்ண முடியும்? அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காளே எவோ உமாதேவி ஆகப்பட்டவள், அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பகவதி ஜெகஜனனி, இப்படி ஒரு துர்காதேவி மகிஷாசுர மர்தனியாக இப்போ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. நம்ம என்ன பண்ணுவோம் அவளுக்குன்னு சொல்லிட்டு ஓடி வரார் அங்கேருந்து வரவர். இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி நாம பார்த்தோம், அவ பாதத்தை வதம் பண்ணா, அந்த பாதத்தை கீழே வைக்கிறதுக்கு அவ எங்க வைப்பா, அது கோபத்துல செவந்து போய் இருக்கு, அந்த பாதத்தை கீழே வைக்கிறதுக்கு அவ பயப்பட்டப்போ சிங்கம் பயந்து, ஐயோ நம்ம தலையை கட்டாயிடும் இவளுக்கு இருக்கிற கோபத்துக்கு அப்படின்னு நினைச்சு சிங்கம் ஓடி போயிடுது. பூமி என்ன பண்ணிடுது, ஏற்கனவே பூமியில இப்ப போர் செஞ்சதுல ஏற்கனவே பூமி இந்த மாதிரி ஆயிருக்கு, நடுங்கிட்டு இருக்கிற அந்த பூமி இன்னும் பயத்தினால பூகம்பமே வந்துடுது. அப்ப என்ன பண்றார், அவளுடைய காலை வேற எங்கேயும் அவ வச்சிடக்கூடாதுன்னு அவளோட காலை பிடிச்சு தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டார் சிவபெருமான்னு நம்ம ஒரு ஸ்லோகத்துல, இதுலயே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அன்னைக்கு நினைக்கிறேன் நான். இங்கேயே என்ன பண்ணாரா, இப்ப இவளுக்கு என்ன செய்வோம் நாம அப்படின்னு ஓடி வந்தார். ஓடி கரத்தலே நாசாத்திய பாதாம்புஜம், தன்னுடைய கரத்தில் ஏங்கி கொண்டார். முதல்ல கரத்துல ஏங்கிதானே அப்புறம் மடியில வச்சுக்கணும். கரத்தினால் அப்படி உன்னுடைய பாதார வில்லத்தை புடிச்சுக்கிறாரு. புடிச்சு எதுக்கா பாதாம்புஜம் கிருஷ்ணன்னார்தி வினோதனாய கிரிஷக, அந்த கிரீஷன் ஆகப்பட்டவன் உன்னுடைய பாதத்தை வாங்கி வச்சுட்டு உன்னுடைய சிரமத்தை போக்குவதற்காக. உன்னுடைய பாதத்திற்கு எவ்வளவு சிரமம் வந்திருக்கும், இப்ப ஏற்பட்ட ஒரு அரக்கனை மலை மாதிரி கடக்குறான் கீழே, அவனை போட்டு இந்த பாதத்தால நீ துவம்சம் பண்ணியிருக்க, அந்த பாதத்தால அவனை பீஸ் ஆக்கியிருக்க, வதம் பண்ணியிருக்க. அப்படி இருக்கப்ப இந்த பாதத்திற்கு எவ்வளவு சிரமம் வந்திருக்கும்னு சொல்லி அந்த கிரீஷன் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த கையில ஏந்தெண்டார் அந்த பாதத்திற்கு சிரமத்தை போக்குவதற்காக அப்படின்னு. அப்பேற்பட்ட பரமசிவனே
அப்படி பிரியமான பிரியஸ்தே சிவே, அப்படி பிரியமானவனே சிவே. இந்த இடத்துல சிவே இல்ல, அந்த கிரீஷேங்கிற வார்த்தை தான் கிரீஷனை குறிக்கிறது. சிவேனா இந்த இடத்துல அம்பாள். இந்த இது பூரா பதம் பூரா அம்பாளுக்குரியதானது நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். நம்ம அப்பேற்பட்ட பாதத்தை கொண்ட தாயே உன்னை வணங்குகிறேன். அப்படிதான், அப்பேற்பட்ட பாதத்தை கொண்ட தாயே உன்னை வணங்குகிறேன். பிரம்மா விஷ்ணுக்கெல்லாம் கிடைக்காதது, யாராலையும் ஸ்பர்சிக்க பாக்கியமே கிடையாது அவளுக்கெல்லாம். ஆனா அப்பேற்பட்ட பாதத்தை ஸ்பர்சிக்கிறதுக்குரிய பாக்கியம் சிவனுக்கு கிடைச்சது. எப்படி பட்டத்திரி கொடுக்கிறார் பாருங்க, அவளுடைய பாதத்தை ஸ்பர்சிக்கிறதே பாக்கியம், அது சிவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி இந்த இடத்துல அப்பேற்பட்ட பாதம், அப்பேற்பட்ட விரல்களை கொண்ட உன்னுடைய பாதம், நகத்தை கொண்ட உன்னுடைய பாதத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொல்றார். இதையே சௌந்தரிய லகரியில இவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, அப்ப சிவன் வேகமா வராராம். இந்த சகி போய் சொன்ன உடனே சிவன் வேகமா வரார். இத இந்த நிகழ்ச்சி முன்னாடி இருக்கிறதெல்லாம் சௌந்தரிய லகரியில இருக்காது. ஆனா அவளுடைய வர்ணனை தான் அதுல இருந்துடும், சௌந்தரிய லகரியில இருக்கும். இந்த போர் செஞ்ச வர்ணனை, இந்த மாதிரி ஒருத்த பாதத்தை வச்சுன்னு பண்ணினா அதெல்லாம் அதுல இருக்காது. ஆனா இதுல என்ன கொடுக்கிறார் அப்படி டைரக்டா சங்கராச்சாரியார்னு பார்க்கும் பொழுது அவர் என்ன கொடுத்திருக்காரு, சிவன் உன்னோட இடத்துக்கு வரார். அப்படிதான் அந்த ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது. சிவன் உன்னோட இடத்திற்கு வேகமா வரார். அப்ப நீ என்ன பண்ற, பாதத்தை தாங்கிக்கிறாருன்னு சொல்லிட்டு இதுல 2 கையிலையும் தாங்கிக்கிறாருன்னு சொல்லியிருக்க. ஐயோ சிவன் வேகமா வராரே அப்படின்னு, அவர் வேகமா ஓடி வராரே அப்படின்னு இவை என்ன பண்ணாலும் டக்குன்னு எழுந்துக்கிறாளாம். அப்படிதான் இதுல கொடுத்திருக்கார் சௌந்தரிய லகரியில. டக்குன்னு நீ எழுந்துக்கிற, ஏன் நீ எழுந்துக்கிற அப்படின்னு பார்த்தா, இவனுடைய இப்ப இவ வதம் பண்ண உடனே இந்த சக்கி எல்லாம் போய் சொல்லி சிவனுக்கு தெரிஞ்சு புலகாங்கிதம் அடைஞ்சு அவர் அங்கேருந்து வரதுக்கு ஒரு டைம் பிடிக்காத, ஒரு கால அளவுன்றது இருக்கும் தானே. அந்த நேரத்திற்குள் இங்க நடக்கிற விஷயத்த பூரா தேவாதி தேவர்கள் பார்த்துட்டு இருக்காளா இல்லையா? அப்ப இந்திரன் முதலானவர்கள் எல்லோரும் இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறதுனால பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த இடத்துல இருக்கா. சிவனுக்கு முன்னாடி வாழலாம் வந்தவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் அவளுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமஸ்கரிச்சுட்டு இருக்கப்ப எல்லாரும் அவளோட கிரீடத்தோட அங்க விழுந்திருக்கா. எவ்வளவு ஒரு கற்பனை பாருங்க. அந்த இடத்துல இந்த பட்டத்திரி ஆகட்டும், அதை விட சங்கராச்சாரியார் எப்படி கற்பனை பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அந்த கிரீடம் எல்லாம் தரித்து கொண்டு அந்த வேகத்தில் அதெல்லாம் கைட்டிட்டு எல்லாம் அவள்கிட்ட பாதத்துல விழணும் அப்படிங்கிற அந்த திங்கிங்லாம் அவளுக்கு வரல. அந்த வேகத்தோட அவள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல சிவன் வேகமா வந்தார். சிவன் வேகமா சந்தோஷம் அடைஞ்சு அங்க வந்துட்டு இருக்கிற நேரத்துல அம்பாள் பார்த்து அச்சுச்சோ வேகமா வராரே அவர் அப்படின்னு எழுந்து நின்னா. ஏன் எழுந்து நின்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுறாரு. ஏன்னா இவாள்னா நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா, கிரீடத்தோட இவாள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. சிவன் வர வேகத்துல அந்த கிரீடங்கள் காலில் தட்டி அவருக்கு காலில் ஏதாவது காயம் பட்டுடுத்துனா என்ன பண்றதுன்னு வாஞ்சை. அப்போ அம்பாளின் மேல் சிவனுக்கு பிரியம், சிவனின் மீது அம்பாளுக்கு பிரியம்ங்கிறத ரொம்ப அற்புதமா இங்க பட்டத்திரி ஆகட்டும், இங்க தேவி பாகவதம் ஆகட்டும், இங்க சங்கராச்சாரிய ஆகட்டும், எல்லாரும் ஒண்ணு கூடி எப்படி அதை கொண்டு வந்திருக்கா. இது எப்பேற்பட்ட மகிழ்ச்சி. இந்த கூட இருக்கிற இந்த உதவியாளர்கள்லாம் இந்த சகி ஆகட்டும் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த எழுத்தாளர்களினுடைய சந்தோஷமாகவும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியறது. அந்த பாதத்தை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி பட்டத்திரி இந்த இடத்துல கொடுத்திருக்கிறதையும் நம்மளால அனுபவிக்க முடியறது. கோமதி விஜயராகவன் சொல்றேன் மேம். தேவ்யா பங்கஜயோத்ய கோபி மகிஷத்தத்மா மகான் கண்டக பாதேனாகதயித்யுதூட ஹசிதம் சக்யா சமாவேதிதே சத்ய கண்டகசாலினா கரதலேனா சாத்ய பாதாம்புஜம் கிருஹ்ணன்னாதி வினோதனாய கிரிசோ ஜீயாத் பிரியஸ்தே சிவே. வெரி குட். சாவித்ரி. தேங்க்யூ மேம். देव्या पङ्कजयोद्य कोऽपि महिषत् छद्मा महान् कण्टकः पादेनाहत इत्युतूढहसितं सख्या समावेदिते सत्यः कण्टकशालिना करतले नासाद्य पादाम्बुजं गृह्णन्नार्तिविनोदनाय गिरिशो ஜீயாத் பிரியஸ்தே சிவே. வெரி குட். வித்யாராமன். நமஸ்தேமா சொல்றேன். தேவ்யா பங்கசயோத்ய கோபி மகிஷத் சத்மா மகான் கண்டக
पातेनाकदयित्युदूढहसितं सख्या समावेदिते सत्यकण्डगसालिना करतले नासात्यपादाम्बुजम् गृह्णन्नार्तिविनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे. வெரி குட். சுந்தரி. गुरुजी देव्या पङ्गसयोग्य गोपी महिष चत्मा महान् कण्डकः पादेनाहद इत्युद्रूढहसिदं नक्या समावेदिते சக்கியா 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 सख्या समावेदिते सत्यकण्डकशालिना करतले नासाद्य पादाम्बुजं गृह्णन्नार्ति विनोदनाय गिरिशो जीयात् प्रियस्ते शिवे. வெரி குட். ஜெயந்தி ரகோத்பல் நெக்ஸ்ட் ஒன். Yes, Guruji. பஞ்சத்வம் கமிதோ மகாசுர. குருஜி துவத்பாதாங்குலி பல்ல வைரகசுதேன்னு ஒண்ணு இருக்கு. त्वत्पादाङ्गुलि पल्लवैरकसुते. त्वत्पादाङ्गुलि पल्लवैरगसुते त्वत्पादाङ्गुलि पल्लवैरगसुते देवी स्वयं पञ्चभिः. देवी स्वयं पञ्चभिः देवी स्वयं पञ्चभिः पञ्चत्वं कमिदो मकासुर. पञ्चत्वं कमितो महासुर पञ्चत्वं कमितो महासुर एते स्वात्मानुरूपं कृतम्. इति स्वात्मानुरूपं कृतम् इति स्वात्मानुरूपं कृतम् एतैरेव जतो जनस्त्रितसताम्. एतैरेव नतो जनस्त्रितसताम् एतैरेव नतो जनस्त्रितसताम् नीतो महेशः पुनः. அந்த இரு அடிச்சு नीतो महेशः पुनः नीतो महेशः पुनः இரு அடிச்சு விசர்க்கம் போட்டு அதோட தேர்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணணும். ओके गुड लक्षत्वं कमितः प्रसूनन. लक्षत्वं कमितः प्रसून धनुषो. लक्षत्वं कमिदः प्रशूनधनुषो लक्षत्वं कमिदः प्रशूनधनुषो विस्मापनं तत्त्वयम्. विस्मापनं तत्त्वयम् विस्मापनं तत्त्वयम् त्वत्पादाङ्कुलिपल्लवैरकसुते देवी स्वयं पञ्चभिः. त्वत्पादाङ्कुलिपल्लवैरगसुते देवी स्वयं पञ्चभिः त्वत्पादाङ्कुलिपल्लवैरगसुते देवी स्वयं पञ्चभिः पञ्चत्वं गमितो मकासुर. इति स्वात्मानुरूपं कृतम्. पञ्चत्वं गमितो महाशुर इति स्वात्मानुरूपं कृतम् पञ्चत्वं गमितो महाशुर इति स्वात्मानुरूपं कृतम् एतैरेव नतो जनस्त्रिदशतां नीतो महेशः पुनः. एतैरेव नतो जनस्त्रितसतां नीतो महेशः पुनः एतैरेव नतो जनस्त्रितसतां नीतो महेशः पुनः लक्षत्वं कमितः प्रसूनधनुषो विस्मापनं तत्त्वयम्. लक्षत्वं कमिदः प्रशूनधनुषो विस्मापनं तत्त्वयम् लक्षत्वं कमिदः प्रशूनधनुषो विस्मापनं तत्त्वयम् त्वत्पादाङ्कुलिपल्लवैरघसुते देवी स्वयं पञ्चभिः
पञ्चत्वं कमितो महाशुर इति स्वात्मानुरूपं कृतम् एतैरेव नतो जनस्तृतसतां नीतो महेशः पुनः लक्षत्वं कमिदः प्रशूनदनुषो विस्मापनं तत्त्वयम् வெரி குட். त्वत्पाद அங்குலி பல்லவை ரகசுதே தேவி ஸ்வயம் பஞ்சபிகி. அப்படி பிரிக்கணும். त्वत्पाद உன்னுடைய பாதம், அங்குலினா விரல்கள் தனித்தனியா, பல்லவை ரகசுதே தேவி ஸ்வயம் பஞ்சபிகி. அப்ப உன்னுடைய பாத தேவி பர்வதகுமாரியே, அது என்னவனா நீங்க இது பண்ணிக்கோங்க, கூப்பிட்டுக்கோங்க அவளை. உன்னுடைய பாதத்தினுடைய விரல்கள், அங்குலி விரல்கள். அப்ப 5 விரல் இருக்கு இல்லையா? அந்த 5ம் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் இதுல இருக்கு, தேவலோகத்துல அப்படின்லாம் பார்த்தோமா? அந்த கற்பக விருட்சத்துல இருக்கிற கொடி மாதிரி இருக்கு அவளோட விரல்கள். முதல்ல அப்ப வந்து அதை வர்ணிச்சாளா? அப்போ அந்த வர்ணிச்சாலியா அந்த மாதிரியான தளிர் விரல்கள், அப்பேற்பட்ட அந்த பாத விரல்கள் அப்படி கொடி மாதிரி இருக்கு. அது ஒரு ஒரே கால் தானே, அவனை வதம் பண்ணதே இன்னொரு கால் ஒண்ணுமே பண்ணல, ஒரு காலாலதான் வதம் பண்ணான்னு சொல்லிட்டு வரா. அந்த கால்ல இருக்கக்கூடிய 5 விரல்கள், 5ம் அப்படி மெல்லியதான விரல்கள், அந்த மெல்லியனா கொடி மாதிரி இருக்கக்கூடிய விரல்கள். அந்த பாதத்தால அவ அந்த மகா அசுரன், அப்பேற்பட்ட மகா அசுரனை, மகாசுர இதி ஸ்வாத்மானுரூபம் கிருதம், ஸ்வாத்ம அனுரூபம் கிருதம் அப்படின்னு நம்ம கொண்டு போகணும். அந்த மகா அசுரனை அவள் வதம் பண்ணும் பொழுது மரணத்தை அவன் செத்து போயிட்டான் அர்த்தம். வதம் ஆயிடுது, அவனுக்கு வந்து வதம் பண்ணியாச்சு. அப்பா இதுல என்ன கொடுக்கிறார், என்ன பஞ்சத்துவம் கமிதா, அவன் இறந்தவுடன் பஞ்சத்துவத்தை அடைந்தான். அது என்ன பஞ்சத்துவம் அப்படின்னா, 5 விரல்களால், 5 விரல்களை அப்படியே மெல்லிசா கொடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த 5 விரல்களை கொண்ட அந்த பாதத்தினால் அவனை வதம் பண்ணாண்ட அந்த 5 விரல்களினால் அவன் பஞ்சத்துவம் அடைந்தான். அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தம். பீஸா ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, 5 பீஸா ஆயிட்டான் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துல பஞ்சத்துவத்தை அடைந்தான் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது பஞ்சபூதத்தால் ஆனது. இதெல்லாம் சேர்ந்து இருக்கு இப்ப நம்ம உடம்புக்குள்ள. இப்ப உயிர் பிரிஞ்சு கொடுத்துன்னா அந்த பஞ்சபூதமும் பிரிஞ்சு போயிடும். இந்த சரீரத்தை விட்டு இந்த பஞ்சபூதங்களும் பிரிஞ்சு போயிடும்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாரு. அதுதான் பஞ்சத்துவம். இப்ப அது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அப்படியே ஒன்னாகி இப்படி ஒரு உருவம், நான் ராதிகா அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு இப்படி ஒரு உருவம், யாராவது ஒருத்தர் மீனாட்சி அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு இன்னொரு உருவம் அப்படின்னு ஒரு உருவத்துக்கு ஒரு பேர் வச்சு நம்ம வந்து ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கிறோம். இப்ப இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் கிளம்பிடுறது. இப்ப அவளை வதம் பண்ணியாச்சு, மகிஷாசுரன் உடம்பை விட்டு உயிர் போயிடுத்துனோடனே அது பஞ்சத்துவம் அடைந்தது அப்படின்னு கொடுக்குறார் பட்டத்திரி. அதுக்கு 2 அர்த்தம். பீஸா ஆனதுனால 5 பீஸா போச்சு உடம்பு அப்படின்னு ஒருத்தருக்கு அர்த்தம் கொடுக்கிறாரு. இன்னொருத்தர் அதையே இந்த உடம்பாகப்பட்டது பஞ்ச பூதங்களால் ஆனது, இது பூத உடல் ஆனவுடன் அது அந்த பஞ்சபூதங்களும் இதை விட்டு பிரிஞ்ச பஞ்சத்துவத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீபாதம் உன்னோடது. அப்படி அவனுடைய வதம் பண்ணாலும் அவனுடைய உடல்ல இருந்து அந்த பஞ்சபூதங்களும் பிரிஞ்சு சூக்ஷ்ம சரீரத்துக்கு போறதுக்கு அது வந்து பிரியறது, கொள்றது. அப்பேற்பட்ட ஸ்ரீபாதம். சரி, அந்த ஸ்ரீபாதத்தை இதாச்சா, அந்த ஏத்தை ரேவனதோ ஜனஸ்திரிதசதாம் நீதஹா. அப்ப என்ன சொல்ல வர, இதே பாதத்தை ஜனஹா, யாரு ஜனஹான்னாக்கா மக்கள், மக்கள் இதே பாதத்தை வணங்கும் பொழுது, இதே பாதத்தை மக்கள் வணங்கும் பொழுது அவர்களுக்கு தேவ பதவி கிடைக்கிறதாம். மக்கள் உன்னுடைய பாதத்தை புடிச்சுக்கிறா, உன்னையே சரணடைஞ்சுக்கிறா அப்படின்னும் பொழுது அவளுக்கு தேவ பதவி கிடைக்கிறது. அப்ப அவன் 5 பீஸா போறான், அவன் 5 பீஸா ஆகி அவன் இது வாரான் அப்படின்னும் போது இந்த 5 விரல்களை கொண்ட பாதங்களை பிடிச்சுக்கும் பொழுது அப்ப அவளுக்கு என்ன எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவளுக்கு 30 அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த 5 ஆகும் பொழுது அவளுக்கு அதே 30 ஆசீர்வாதம் கிடைக்கிறதுங்கிறார். இந்த மனுஷாளுக்கு இதே ஆசீர்வாதமாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லப்படுகிறது. மனுஷா வந்து நமஸ்காரம் பண்ணி அவளே சரணாகதியின் அடையும் பொழுது அதே 5ங்கிறது 30 ஏற்பட்டு அவளுக்கு
திரிதசதாம் அப்படின்னும் போது 30 ஆசீர்வாதமாக அவளுக்கு கிடைக்கிறது. அந்த 30 முறை ஆசீர்வதிப்பார், இந்த தேவியால் 30 முறை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரி, அவளாச்சு. அடுத்தது புனக லக்ஷத்துவம் கமித பிரசூன தனுஷக. யார் தனுஷு வச்சுட்டு இருக்கா? தனுஷு வச்சுட்டு லக்ஷத்துவம் லட்சியம், லட்சம்னு எடுத்துக்கலாம். அது இன்னொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எய்ம், லட்சியம். என்ன தனுஷ வச்சுட்டு எய்மோட இருக்கிறது யாரு? சிவன் கிட்ட ஒரு எய்மோட இருக்கிறது யாரு? மன்மதன். சிவனை எழுப்பணும்னு தேவர்களால் தூண்டப்பட்டு அங்க வந்து நிக்கிறானா, மலர்பானத்தை வச்சுண்டு அங்கேருந்து வந்து நிக்கிறானா. விஸ்மாபனம் தத்வயம். அப்ப அவன் வந்து நிற்கும் பொழுது அந்த லட்சியம் அப்படின்னும் பொழுது லட்சம் அப்படிங்கிற அர்த்தத்தையும் ஒண்ணு கொடுக்கறது, இன்னொன்னு லட்சியம் அப்படிங்கிற அர்த்தத்தையும். லட்சியம்னா எய்ம். என்ன எய்ம் அவனுக்கு? புஷ்ப பானங்களினால் சிவனை எழுப்பணும், அதுதான் அவனுடைய எய்ம். சோ அந்த எய்மோட அவன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அப்ப அவனுக்கு அதுவே என்ன ஆகிறது அப்படின்னா லட்சம் இன்பங்களுக்கு அவன் இட்டு செல்கிறான். யார? அந்த பானத்தை போட்டு சிவனை எழுப்பி லட்சம் இன்பங்களுக்கு இட்டு செல்கிறான் அப்படின்னு சொல்லி இதுல அர்த்தத்தை கொடுக்கிறார். அச்சா, இப்படி எல்லாம் வழி நடத்தவா? இப்படி எல்லாம் பார்த்தா இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு அர்த்தம் அப்படி பார்க்கும்பொழுது ஒன்னும் எப்படி இது மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது? இது எவ்வளவு அற்புதமாக சொல்லப்படுகிறது. மன்மதனின் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சிவன் மன்மதனின் இலக்கு. அவன் புஷ்ப பானத்தை போடுறான். அவன் புஷ்ப பானத்தை போடுறது அப்படிங்கிறது கற்பனைகளுக்கு தான் அதை கொண்டு போறாரு அவர். புஷ்ப பானத்தை போடும் பொழுது நம்மள வந்து ஒரு கற்பனைக்கு தான் கொண்டு போறாரு. அது அப்படி லட்சம் தடவையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம இது பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. அது 1,00,000 அப்படிங்கிறத ஒரு கற்பனை. அந்த பாதத்தை பார்ப்பதன் மூலம், அப்படி அம்பாளினுடைய பாதத்தை பாதத்தை பார்த்துட்டு அவன் பானத்தை விடுறான். அவளும் அங்க தவம் பண்ணிட்டு தான் இருக்கா. இதுக்க அவளுடைய பாதத்தை பார்த்து வணங்கிட்டு தான் அவன் பானத்தை விடுறான்னு சொல்றாரு இவரு பட்டத்திரி. சொல்லும் பொழுது அந்த பானமாகப்பட்டது எய்ம் அங்க போகும் பொழுது அப்படியே இங்கிருந்து அந்த அன்பால் பீடிக்கப்பட்டு இங்கேருந்து போறது. அது அந்த எய்முங்கிறது லட்சம் இன்ப பானமாக அங்க செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரே ஒரு இதுதான். ஒருத்தருக்கு மகிஷாசுரனை வதம் பண்ணும் போது 5 பைசா அவன் ஆயிட்டான், பஞ்சத்துவத்தை அடைகிறான். நம்மெல்லாம் போய் அவ பாதத்தை பிடிச்சுட்டோம்னாக்க நமக்கு 30 முறை ஆசீர்வதிக்கப்படுகிறது, இவனுக்கு 1,00,000 தடவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதையே தேவியின் பாகவதத்துல தேவியின் திடீர் தோற்றம் அப்படியே மற்ற எதிரிகளை எல்லாம், எல்லா எதிரிகளையும் கொன்னாச்சு தேவி பாகவதத்துல. எல்லா எதிரிகளையும் கொன்ன பிறகு இந்த காசியில இருக்கிற ராஜா ஒருத்தர் இருந்தான், சுபாகுன்னு ஒருத்தன். அவன் தேவியை போற்றி பாடுறானாம். பாடும் பொழுது, தேவி நான் ஒரு மந்த புத்தி, எனக்கு மந்த புத்தி, நான் எங்க? எனக்கோ மந்த புத்தி, நான் எங்க? நீயோ சம்சார நோய்க்கு மருந்து. சம்சாரம் அப்படிங்கிற டிசீஸ் இருக்கு பாரு, அதுக்கு மெடிசனே நீதான். நீ எங்க? நான் எங்க? நீ எங்க? நான் எப்பேற்பட்ட மந்த புத்தி? நீயோ இந்த சம்சாரம்ங்கிற இந்த பவசாகரம் இருக்கே, இந்த சாகரத்துக்கு நீ மெடிசன். நீ எங்க இருக்க? ஆனாலும் உன்னுடைய தரிசனம் எனக்கு இப்ப கிடைச்சதே. ஏன்னா இந்த வதம் எல்லாம் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அம்பாளோட தரிசனம் அந்த ராஜாவுக்கு கிடைக்கிறது, சுபாகுக்கு கிடைக்கிறது. அப்ப நான் எங்க? நீ எங்க? எனக்கு உன்னோட தரிசனத்தை கொடுத்தியே, அப்போ உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. தேவர்களாலெல்லாம் நீ வணங்கப்படுற, உன்னுடைய அன்பான பக்தர்கள் எல்லாம் உங்ககிட்ட அன்பா இருக்கா பக்தர்கள், அவா கிட்ட எல்லாம் நீ கருணையோடவும் இருக்க. அப்படி நீ எப்படி எல்லாம் கருணை காட்டுறேங்கிறதையும் நான் புரிஞ்சுட்டேன். நீ எங்க? நான் எங்க? எனக்கு தரிசனம் கொடுத்தியே அம்மா, உனக்கு தேவி நமஸ்காரம்னு அந்த சுபாகு நமஸ்கரிக்கிறான்னு சொல்லி தேவி பாகவதத்துல அம்பாளினுடைய அற்புதமான கருணைய ரொம்ப அற்புதமா எடுத்து கொடுத்திருக்காரு அந்த ஸ்லோகத்துல. சுதா பிரேம். நமஸ்தே மாமி. சொல்றேங்க மாமி. त्वत्पादाङ्गुलि पल्लवैरगसुते देवी स्वयं पञ्चभिः पञ्चत्वं गमितो महासुर इति स्वात्मानुरूपं कृतम् एतैरेव नतो जनस्त्रिदशतां नीतो महेशः पुनः लक्षत्वं गमितप्रसूनधनुषो विस्मापनं तद्वयम्. வெரி குட். ஸ்ரீதேவி சாய். சொல்றேன் மேம். त्वत्पादाङ्गुलि पल्लवैरगसुते देवी स्वयं पञ्चभिः पञ्चत्वं गमितो महासुर इति स्वात्मानुरूपं कृतम् एतैरेव नतो जनस्त्रिदशतां नीतो महेशः पुनः
लक्षत्वं गमितः प्रसूनधनुषो विस्मापनं तद्वयम्. அகிலா तत्पादाङ्गुलिपल्लवैरकसुते देवी स्वयं पञ्जभिः पञ्चत्वं कमिदो मगासुरैः स्वात्मानुरूपं कृतम् एतैरेव नदो जनश्रीदशदां नीदो मगेशः पुनः लक्षत्वं कमिद प्रसूनधनुषो विस्मापनं तत्वयम्. வெரி குட். அனிதா त्वत्पादाङ्गुलिपल्लवैरकसुते देवी स्वयं पञ्जभिः पञ्चत्वं गमितो महासुरैति स्वात्मानुरूपं कृतम् एतैरेव नतो जनस्विदशतां नीतो महेशः पुनः लक्षत्वं गमिदः प्रसूनधनुषो विस्मापनं तद्वयम्. வெரி குட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். Jai Shri Ram. Thank you so much, Mommy. Jai Shri Ram. Thank you, Mommy. जय श्रीराम.